स्वाभाविकानवधिकारिषये त्वं नारायणत्वयि नमृष्यति वैदिकः कः ब्रह्मा शिवशतमकः परमस्वराडित्येतेऽपि यस्य महिमार्णव विप्रुषस्तेः. இந்த ஸ்லோகம் ஸ்தோத்திர ரத்னத்தில் எத்தனை ரத்னங்கள் நிறைந்திருக்கின்றன என்பதற்கு ஒரு சான்று. இந்த கிரந்தத்திற்கு ஸ்தோத்திர ரத்னம் என்பதாக பெயர் வைத்து விட்டது என்றால் அதில் எத்தனை ரத்னங்கள் பொறிந்திருக்க வேண்டும் இல்லையா? இவர் பெரிய நம்பிகள் ஸ்லோகங்களை சொல்லிக் கொண்டிருக்க இளையாழ்வார் மைமறந்து தன்னுடைய நிலையை மறந்து குடத்துடன் அப்படியே நின்று கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தார். ஸ்லோகத்தை முடித்தார். முடித்தவுடன் அங்கே இளையாழ்வார் நின்றதை பார்த்து, அடடா, தங்கள் யார்? பாரமான குடத்துடன் நின்றிருக்கிறீரே. அதற்குள்ளே இளையாழ்வார், சுவாமி, அடியேன் கேட்க வேண்டிய கேள்வி இது. இந்த தொண்டை மண்டலத்தில் இதுவரையிலும் தங்களை நான் சேவித்தது இல்லையே. அது போகட்டும், இது யாருடைய ஸ்லோகம்? தாங்கள் இயற்றிய ஸ்லோகமா? என்ன ரசம், என்ன பாவார்த்தங்கள், என்ன அர்த்தபுஷ்டி! அடே அப்பா, பக்தி என்னும் அந்த ஒரு மகாநதியை நமக்குள்ளே ஊற்றெடுக்க செய்வதாக அமிர்த பிரவாகமாக இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளதே. ஒரு ஸ்லோகம் தானா? இது ஒன்று மட்டுமா அல்லது இன்னும் பல ஸ்லோகங்கள் இருக்கிறதா என்று கேட்க, பெரிய நம்பிகள் தான் வந்த காரியத்தை வரதன் தனக்கு சபலமாக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதாக ஒரு பூரிப்புடன் தன் ஆச்சாரிய சார்வபௌமனான ஆளவந்தாரை மனதினால் தியானித்துக் கொண்டு இளையாழ்வாரிடத்தில் சொல்கிறார், பிள்ளாய், இது எங்கள் ஆச்சாரியர் அருளிச் செய்தது. அது சொல்லும் பொழுதே ஒரு பெருமிதமாம், அது சொல்லும் பொழுதே ஒரு காம்பீரியமாம். அப்படித்தானே நாம் நம்முடைய ஆச்சாரியருடைய பிரபாவத்தை சொல்லும் பொழுது ஒரு பூரிப்பு, ஒரு உவகை நமக்கு உண்டாக வேண்டும். எங்கள் ஆச்சாரியர் யாமுனாச்சாரியர் அருளிச் செய்தது. ஒரு ஸ்லோகம் தானா? இல்லையப்பா, இது 60 ஸ்லோகங்கள் அடங்கிய ஒரு பெரிய தொகுதி. பல ரத்னங்கள் இதில் நிறைந்திருக்கின்றன. இந்த கிரந்தத்திற்கு ஸ்தோத்திர ரத்னம் என்பதாகத்தான் பெயர். அப்படியா சுவாமி, 2 ஸ்லோகங்களை சொல்லுங்களேன். பிள்ளாய், இவ்வளவு பெரிய குடத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாயே, பாரமாக உனக்கு இல்லையா? அது இருக்கட்டும் சுவாமி, இது பாரமா என்ன? வரதனுடைய கைங்கரியம் நமக்கு பாரமா என்ன? வரதனுக்கு கைங்கரியம் செய்யும் பொழுது அதனை பாரமாக நினைக்கலாமா? தாங்கள் சொல்ல வேண்டும், அடியேன் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அது நான் சொல்லி கேட்பதை விட, இப்படி நான் உனக்கு சொல்லிக் கொடுத்து கேட்பதை விட, யார் இந்த ஸ்லோகங்களை சொல்லியுள்ளாரோ, இயற்றியுள்ளாரோ, அவர் வாயிலாகவே கேட்டால் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். அப்படியா? அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா? அந்த பாக்கியம் எனக்கு உண்டா? அந்த பாக்கியம் கிடைத்தது என்றால் சொல்லுங்கள் சுவாமி, ஓடி வந்து நான் அவரை சேவிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறேன். எங்கே இருக்கிறார்? இங்கே இருக்கிறாரா? தொண்டை மண்டலத்தில் இருக்கிறாரா? பக்கத்தில் ஊரா? எந்த இடம், எந்த இடம் என்று கேட்க, பெரிய நம்பிகள், பிள்ளாய், எங்கள் ஆச்சாரியர் என்று இருவரையிலும் சொன்னவர் இப்பொழுது எப்பொழுது இளையாழ்வார் அவரை சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அது முதற்கொண்டு நம் ஆச்சாரியர் என்று சொல்ல ஆரம்பித்தார். நம் ஆச்சாரியரான யாமுனாச்சாரியர் என்னும் ஆளவந்தார் திருவங்க திருப்பதியில் இருக்கிறார். உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அப்பா, நீ வர வேண்டும், நீ வர வேண்டும் என்று உனக்காக அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். அப்படியா சுவாமி? அந்த ஆச்சாரியனை சேவிக்க வேண்டுமே, அவருடைய அருள் கட்டாட்சம் நமக்கு கிடைக்க வேண்டுமே. இப்படியெல்லாம் நமக்கு எண்ணம் தோன்றுமா? யோசித்து பாருங்கள். ஆச்சாரியனை சேவிக்க வேண்டும் என்று தோணிய அந்த நொடியிலேயே புறப்பட்டு செல்லக்கூடிய அளவிற்கு உறுதி வேண்டும். அந்த உறுதியை நாம் இளையாழ்வாருடைய சரித்திரத்தில் பார்க்கிறோம். இவையெல்லாம் நமக்கு ஒரு பாடம். நான் அவரை பார்க்க வேண்டும், அவரை சேவிக்க வேண்டும், அவருடைய தாழ் பணிய வேண்டும், அமிர்த பிரவாகமான அவருடைய நல்ல உபதேசங்களை கேட்டு உய்ந்து போக வேண்டும் என்றவுடன் எனக்கு ஒன்றும் காரியமில்லை. கிளம்பலாம் என்று நீ சொன்னால் நான் கிளம்புவதற்கு சித்தமாக இருக்கிறேன். அப்படியா சுவாமி, ஒரு நிமிடம் எனக்கு. என்னப்பா, வீட்டில் சென்று சொல்லிவிட்டு வர வேண்டுமா? மனைவியினிடத்தில் விடை பெற்றுக் கொள்ள வேண்டும், தாய் தந்தரிடத்தில் சொல்லி விடை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா? அதெல்லாம் இல்லை சுவாமி.
வரதனிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு வர வேண்டும். இளையாழ்வாருடைய மனதை பாருங்களேன். இதோ இந்த குடம் தண்ணீருக்காக வரதன் காத்துக் கொண்டிருப்பான். அடுத்தது, நான் சென்று வரும் வரையிலும் இந்த கைங்கரியம் வரதனுக்கு நிற்காமல் நடைபெற வேண்டும். எங்கள் பெருந்தேவி தாகம் தாங்க மாட்டாள். அன்று அவள் தவியாய் தவித்த பொழுது அவளுக்கு தண்ணீர் கொடுக்க முடியாது நான் வருத்தமுற்ற சமயத்தில் தான் திருக்கச்சினம்பிகள் மூலமாக இந்த கைங்கரியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆகையால் இன்றைய தினம் அடியேன் முகர்ந்து வந்த தண்ணீரை அங்கே வரதனிடத்தில் சமர்ப்பித்து விட்டு ஒரு வார்த்தை வரதனிடத்தில் சொல்லிவிட்டு உடனே வந்து விடுகிறேன். தாங்கள் எங்கும் செல்லாதீர்கள், இதோ வந்து விடுகிறேன், கட்டாயம் வந்து விடுகிறேன் என்று இளையாழ்வார் பரபரப்புடன் கூறுகிறார். பெரிய நம்பிகளுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சிறு சலனம். என்ன தெரியுமா? இந்த பிள்ளை வரதனிடத்தில் சென்று விடை பெற்று வருகிறேன் என்று செல்கிறானே, வரதன் அனுப்புவானா? இந்த பிள்ளையை விட்டு பிரிவதற்கு வரதனுக்கு மனது வருமா? ஒருமுறை பிள்ளையை விட்டு பிரிந்த பொழுதே இப்பிள்ளை பேராபத்தில் சிக்கிக் கொண்டதே என்பதனாலே பயந்து போன வரதன் ஓடோடி வந்து காப்பாற்றி அடைத்து வந்து விட்டானே, இனியும் இந்த பிள்ளையை தனியாக அவன் விடுவானா? விவரம் தெரிந்த தாய் தந்தையர் எவராவது கிணற்றடியில் குழந்தையை விளையாட அனுமதிப்பார்களா? இவரை விட்டு பிரிந்து வரதனாலே இருக்க முடியாது. ஒருவேளை வரதன் அனுப்ப மாட்டேன் என்று சொல்லிவிட்டால் என்ன ஆகும்? பெரிய நம்பிகள் உள்ளத்துக்குள்ளே ஒரு ஏக்கம், ஆனால் ஒரு உறுதி அதே சமயத்தில். இல்லை இல்லை, வரதன் அப்படி செய்ய மாட்டான். வரதன் அப்படி செய்ய மாட்டான். ஏன்? அவன்தான் தியாகராஜனாயிற்றே, தியாகம் செய்வதற்காகவே பிறந்தவனாயிற்றே அவன்தான். எனவே அவன் கட்டாயம் அனுப்புவான். அதைவிட முக்கியமானது, ஆளவந்தார் வரதனிடத்தில் பிரபத்தி செய்திருக்கிறார். வரதன் திருவடியில் ஆளவந்தார் பிரபத்தி செய்திருக்கிறார். தன் திருவடியில் செய்யப்பட்ட பிரபத்தியை வரதன் சபலமாக்காமல் இருக்கவே மாட்டான். அந்த சங்கல்பத்தினால் தான் இப்பொழுது இளையாழ்வார் ஸ்தோத்திர ரத்னத்தின் இனிமையில் ஈடுபட்டு என்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார் என்றவராக, சரி பிள்ளாய், நீ சென்று தீர்த்தம் சமர்ப்பித்துவிட்டு வரதனிடத்தில் விடை பெற்றுக் கொண்டு சீக்கிரம் வந்துவிடு. ஏனென்றால் எவ்வளவு விரைந்து நாம் திருவரங்கத்திற்கு செல்கிறோமோ அவ்வளவு விரைவில் நம் ஆச்சாரியரை சேவிக்கலாம், ஆச்சாரியருடைய அருள் பெறலாம் என்று சொன்னவுடன், அந்த கட்டவிழ்த்து விடப்பட்டதான கன்றுக்குட்டி எப்படி குறித்து ஓடுமோ, உற்சாகத்துடன் ஓடுமோ, அதுபோன்று உள்ளம் மகிழ்ந்து உள்ளத்தில் பேருவகை பொங்க அந்த குடத்தில் உள்ளதான தண்ணீரை போன்று நிறைந்த மனதுடன் இளையாழ்வார் வேக வேக வேகமாக வரதனுடைய சன்னிதானத்திற்கு சென்றார். வரதனுக்கு இதெல்லாம் தெரியாதா? இதெல்லாம் தெரியாமலேயா அவன் அங்கே அத்திமா மலை மேல் சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறான்? இளையாழ்வார் வந்தவுடன் அந்த தீர்த்தத்தை பெருமானுடைய திருவாராதனத்திற்கு சமர்ப்பித்தார். வரதனிடத்தில் விடை கேட்கின்றார். இப்பொழுது வரதன் ஒன்றும் வாய் திறந்து பேசவே இல்லை. திருக்கச்சினம்பிகள் மூலமாக கூட அவன் வாய் திறந்து அவருக்கு பதில் சொல்லவில்லை. ஏனென்றால் அவனுக்கு தெரியும் அங்கே கோவிலில் என்ன நடைபெறப் போகிறது என்று. ஆனால் இந்த குழந்தையினுடைய உற்சாக வெள்ளத்தை தடுத்து அணை போடுவதற்கு வரதன் விரும்பவே இல்லை. குழந்தையினுடைய மனது தாய்க்குத்தானே தெரியும். எப்பொழுதும் போல புன்சிரிப்பையே பதிலாக அளித்தான். ஒருவேளை பெருந்தேவி வரதனிடத்தில் சொல்லியிருந்தால் தடுத்திருக்கலாமோ என்னவோ. ஆனால் தடுப்பதற்கு விரும்பவில்லை. ஏனென்றால் இது காலத்தின் கட்டாயம். இப்படி சில சம்பவங்கள் நடைபெற வேண்டும் என்பது அவனுடைய சங்கல்ப விசேஷம். அதனால் பெருந்தேவியும் ஒன்றும் சொல்லவில்லை. திருக்கச்சி நம்பிகளிடத்தில் விடை கொண்டார். நம்பிகளோ, எங்கள் ஆச்சாரியர் ஆளவந்தாரை சேவிக்கப் போகிறாயா? பெரிய நம்பிகள் வந்துள்ளாரா? உன்னை அழைத்துச் செல்வதற்கு பெரிய நம்பிகள் தயாராக இருக்கிறாரா? நன்றாக க்ஷேமமாக சென்று விட்டு வா.
ஆளவந்தாருடைய பரிபூர்ண அனுகிரகம் உனக்கு எப்பொழுதும் உண்டு. ஆளவந்தார் செய்தருளின பிரபத்தி இப்பொழுது பலிக்கக்கூடிய தருணம் இது என்று உள்ளம் மகிழ்ந்தவராக இளையாழ்வாருக்கு விடை கொடுத்த பெரிய நம்பிகளுடன் இளையாழ்வார் ஒரு எதிர்பார்ப்புடன், ஆனந்தமான ஒரு எதிர்பார்ப்பு, ஆச்சாரியனை சேவிக்கப் போகிறோம், ஆச்சாரியனை சேவிக்கப் போகிறோம். தான் சென்றவுடன் தன்னை பார்த்த மாத்திரத்தில் அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார், எப்படியெல்லாம் வரவேற்பார் என்பதாக எம்பெருமானை சேவிப்பதற்கு அக்ரூரன் எவ்விதம் யாத்திரை கிளம்பினாரோ, கண்ணனை பார்ப்பதற்கு குச்சேலர் எப்படியெல்லாம் பாரித்துக் கொண்டு கிளம்பினாரோ, அதுபோன்று இளையாழ்வார் பெரிய நம்பிகளுடன் கூடியவராக ஆளவந்தாரை சேவிப்பதற்காக பெருமாள் கோவிலிலிருந்து கோவிலுக்கு புறப்பட்டார். வெகு வேகமான பிரயாணம் அது. வழியெங்கிலும் அந்த பெரிய நம்பிகள் ராமனுக்கு விஸ்வாமித்ர மகரிஷி உயர்ந்ததான கதைகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே சித்தாசிரமத்திற்கு அழைத்துச் சென்றதைப் போல ஆளவந்தாருடைய வைபவாதிசயங்களையும் பெரிய பெருமாளாம் ரங்கநாதருடைய வைபவாதிசயங்களையும் இளையாழ்வாருக்கு சொல்லிக்கொண்டே அழைத்துச் செல்கிறார். எங்கும் நிற்காமல் பிரயாணம் சென்று கொண்டே இருக்கிறது. ஆளவந்தாருடைய பிரபாவங்களை பெரிய நம்பிகள் சொல்ல 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 இளையாழ்வாரின் உள்ளத்துக்குள்ளே ஆர்ப்பரிக்கும் அலைகள் அப்படியே ஆனந்தத்தில் திளைக்க, ஆனால் அங்கே அரங்கனுடைய சங்கல்பமோ வேறு வகையாக இருந்தது. எவருமே எதிர்பார்க்க முடியாததொரு பேரதிர்ச்சியை அரங்கன் இளையாழ்வாருக்கு அளித்து விட்டான். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாது என்பதாக நம்முடைய உள்மனது ஓலமிட்டால் கூட அந்த சம்பவம் நடந்து விட்டது. வெள்ளமாக ஓடி வந்ததான ஒரு ஆறு தருப்பணையை உடைத்துக் கொண்டு தண்ணீர் முழுவதும் வழிந்து விட்டது என்றால் எப்படி காய்ந்த நிலப்பரப்பாக கண்டவர்கள் கண்களின் கண்ணீரை வரவழைக்கக்கூடியதாய் இருக்குமோ, அதுபோன்று இளையாழ்வாருக்கு ஏற்பட்ட ஆனந்த வெள்ளத்தை அரங்கனுடைய சங்கல்பம் ஒரு நொடியில் அழித்து விட்டது. ஆம், திருவரங்கத்தில் இளையாழ்வாருக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது. ஓர் அறிவிப்பு.